இந்த நிகழ்வுக்கு ஆஹ், வாய்ப்பு கொடுத்த எதிர் வெளியீடு பதிப்பகத்திற்கு நான் முதல்ல நன்றி சொல்லிக்கணும். ஏன்னா இது எனக்கு முதல் அனுபவம் எதிர் வெளியீட்டுக்கு வர்றதுக்கு. அடுத்து தோழர் அதீதன் சுரேன் அவர்கள் எனது சிதைமுகம் நூல் குறித்து அறிமுகப்படுத்திய விதம் இதுவரை சிதைமுகத்திற்கு கிடைத்த அறிமுகங்களிலிருந்து முற்றிலும் வேறானது, அல்லது ஒரு ஆழமான பார்வை அப்படின்னே நம்ம சொல்லலாம். எல்லாருமே கதைகள் சார்ந்து பேசும்போது ஒரு மேலோட்டமான ஒரு புரிதல் அல்லது மற்ற கதைகளோட ஒப்பிட்டு பேசுறது, என்னோட கதைகளை மற்ற கதைகளோட ஒப்பிட்டு பேசுறது அப்படிதான் இருந்தது. அப்படி இல்லைன்னா ஒரு தொகுப்புல எந்த கதைகள் பிடிச்சிருக்கோ அந்த ஏதோ ஒரு கதையை பத்தி பேசுவாங்க, இல்லைன்னா ரெண்டு கதையை பத்தி பேசுவாங்க. ஸோ இந்த மாதிரி அறிமுகங்கள் கிடைச்சிருக்கிற நிலையில இவர் அதீதன் கொடுத்திருக்கிற அறிமுகம் முற்றிலும் எனக்கு ஒரு ஒரு எழுத்தாளரை எந்த அளவுக்கு அது தொடர்பு படுத்திக்க முடியுது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அவர் கதைகளின் அதாவது கதைகள் பகிர்தலின் கருவிகளாக இருக்கு அப்படின்னு ஒரு வரி சொல்லியிருக்காரு. எப்படி சொல்றதுன்னா, இது ஒரு இடப்பெயர்ச்சி கதைகள்னு சொல்லலாம். எப்பவுமே ஒரு எழுத்தாளர் தன்னோட கதைகளை எழுதக்கூடிய விஷயத்த அடையாளப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இதுதான் நான் இருக்கு. ரெண்டு தரப்பட்ட மனநிலைகள் இருக்கீங்க, ரெண்டு தரப்பட்ட எழுத்தாளர்கள் இருக்காங்க நான் நம்புறேன். சிலர் தன்னை அடையாளப்படுத்திக்கிட்டு எழுதுவாங்க, சிலர் தன்னை அடையாளப்படுத்திக்காமையே தான் என்னங்கிற இயக்கம் செயல்பட்டுக்கிட்டே இருக்கும். இது என்னோட தனிப்பட்ட கருத்து. இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் நான் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு என்னை அடையாளப்படுத்திக்கிட்டு நான் எழுத வரல. அப்படி இருக்கப்ப என்னோட கதைகள் அப்படிதான் ஒரு பகிர்தலின் நிமித்தமாகவோ அல்லது ஒரு யதார்த்த வாழ்வியல அப்படியே சொல்லிட்டு போற மாதிரி இருக்கிறதான். அப்புறம் இந்த நான்கிற தன்மை கூட்டிலிருந்து கதை சொல்றது அப்படின்னா, நான்கிறத நான் கிடையவே கிடையாது இல்லையா? அப்ப நான் இப்ப நான் இங்க நின்று பேசிட்டு இருக்கேன்னா அது நான் இந்த நான் என்ன உங்களுக்கு தெரியுதோ அதான் இல்லையா? அப்ப நான் மனசுல என்னவா இருக்கேன், சைக்கலாஜிக்கலா நான் என்னவா இருக்கேன், ஒரு விஷயத்த நான் எப்படி வேடிக்கை பாக்குறேன், அது எனக்குள்ள என்ன கொடுக்குது. ஒரு பயிர்களின் கருவி அப்படிங்கிறப்ப சாதாரணமா நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டு வரோம், ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கே போறது அல்லது யாரையோ ஒருத்தரை சந்திக்கிறோம் தனிப்பட்ட முறையில அப்படிங்கிறப்ப அதை சொல்றதுக்கும் அதை எழுத்தா கதையா எழுதுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? நேரடியா நம்ம சொல்லிடுமே, நிறைய ரொம்ப இயல்பான ஒரு மொழியில ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் கூட நம்ம அதை ஷேர் பண்ணிக்க முடியும். ஆனா ஒரு பக்கத்துல ஒரு கதையா அதை எழுதக்கூடிய அந்த வடிவம், அப்ப அந்த நான்கிறது நான் கிடையவே கிடையாது. அப்ப ஒரு நிகழ்வை நான் என்னவா எடுத்துக்கிறேன், அது எழுத்துல நான் என்னவா கொண்டு காட்டுறேன் அப்படிங்கறதா அந்த பயிர்களின் கருவிகள் சொல்லலாம். சிதைமுகம்ங்கிற அந்த தலைப்பு பத்தி சொல்லியிருந்தாரு. கண்டிப்பா நான் யோசிச்சேன், எனக்கு அந்த தலைப்பு பிடிச்சிருந்து தொகுப்புல ஏதோ ஒரு தலைப்பை எடுத்து நம்ம அந்த புத்தகத்துக்கு வைக்கணும் அப்படின்னு வைக்கிறதா. அதுல சிதைமுகம் வர்றப்ப எனக்கு ரெண்டு அர்த்தம். சிதைமுகம்னாலே நார்மலா நம்ம அந்த சிதைந்து போகக்கூடிய இதுலதான் நம்ம அதை புரிஞ்சுக்குவோம், அது நேரடி அர்த்தமும் அதுதான். ஆனா எனக்கு என்ன அப்படின்னா, கதைக்குள்ள வேற ஒரு ஒரு படிமம் அல்லது உருவகம் அல்லது நான் ஒரு காட்சியை நான் பாக்குறேன், அதுக்கு நான் ஒரு சொல்ல உருவாக்கிக்கிறேன். அப்ப அதுதான் சிதைமுகமா இருக்கு. சிதையில் அதாவது ஒரு பிணம் சிதையில இருக்கு இல்லையா, அந்த முகம் கடைசியா பாக்குற அந்த முகத்தை நான் சிதைமுகம்ன்ற மாதிரி கதையில சொல்லியிருக்கேன். அதை நான் டைட்டிலா வைக்கும்போது நான் அப்பயே யோசிச்சேன், ஓகே இந்த சிதைமுகங்கிறது வேற, தலைப்புக்கான அந்த இது வேற. அப்ப இவர் சொன்னாரு, எனக்கு இது நான் சிதைமுகம்னா அது ஒரு வலிமையா இருந்தது, ஆனா இதுல எனக்கு அப்படி கனெக்ட் பண்ணிக்க முடியல, ரொம்ப சாதாரணமா இருந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுதான் நான் வச்சேன் நானு. அது மாதிரி தப்பிதம் கதை சிதைமுக அறிமுக கூட்டங்கள்ல தப்பிதம் கதைனா எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. அந்த கதை ஒவ்வொருத்தர் மேக்சிமம் ஒரு தொகுப்புல இந்த கதை தான் அடையாளப்படும் ஒரு இருக்கு இல்லையா? அப்ப தப்பிதம் அதிகமா சொல்லியிருந்தாங்க. இப்ப அதீதன் சுரேனும் அந்த கதையை பத்தி சொல்லியிருந்தாரு. அந்த கதை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மனநிலை கொடுத்துருக்குங்கிறப்ப எனக்கு ஒரு எழுதின எனக்கு அது இன்னும் ஒரு நானே அதை பார்க்கும்போது ஒரு இதுல ஒரு வேற ஒரு டைமென்ஷன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்ப இவர் ஒண்ணு சொன்னாரு, ஒரு 2 பெண்களுடைய மனநிலையை அது சொல்லுது அப்படி. அதாவது ஒரு பெண் தன்னோட பிரச்சனையை சொல்றதுக்காக ஒரு தோழி வீட்டுக்கு போறாங்க, ஆனா அவளால கடைசி வரைக்கும் சொல்ல முடியல. ஆனா அந்த தோழிக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அதை சொல்லிடுற மாதிரி அவருடைய பார்வை அந்த மாதிரி இருந்தது. இதை இது வரைக்கும் யாரும் சொல்லல. அப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு கதை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மனவெளிய ஒரு ஒரு புரிதல் அந்த ஒரு கட்டமைப்பை கொடுக்குது அப்படிங்கிறது எனக்கு
அதீதன் சொன்ன பிறகு எனக்கு புரியுது. நானுமே அந்த கதையை வாசிக்கும் போது ஓகே நம்ம இந்த ஒரு இதுல எழுதியிருக்கோமோ அப்படிங்கிற மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த நான்கிறது நான் கிடையாதுங்கிறதா இதுல சொல்ல வர்றது. அடுத்து அந்த கடந்து சென்று போகக்கூடிய அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது சொல்லியிருந்தாரு. ஒரு கதையை வந்து நம்ம வளர்ந்த பெண் அல்லது ஒரு குட்டி பெண் அப்படிங்கிற மாதிரி அதேதான் ஒரு ரெண்டு பதத்தை வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. எப்படின்னா வளர்ந்த பெண் எழுதுறதுக்கும் ஒரு பெண் வந்து குட்டி பெண்ணா இருந்து எழுதுறதுக்கும் நமக்கு வேறுபாடு இருக்கு. அதான் நான் முதலே சொன்னேன். உளவியல் ரீதியா இப்ப நான் ஒரு பாலிய கால கதையை வளர்ந்த பெண்ணா எல்லாம் எழுதவே முடியாது. நான் இந்த பிம்பத்தை வச்சுக்கிட்டு இல்ல நான் ஒரு முதிர்ந்த பெண் எனக்கு வயசாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பாலிய கால கதை எழுதிடவே முடியாது. அந்த மனநிலை அதுல வராது, ஆப்ரேட் ஆகாது. அப்போ கடந்து சென்று போகக்கூடியங்கிறது ரொம்ப எளிமையான ஒரு சொல்லாடல் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அந்த பாலிய கால விவரணைக்கு எனக்கு அந்த கடந்து சென்று போகக்கூடிய அப்படிங்கிறது எனக்கு இதா தெரியல. அது வந்து ஒரு முதிர்ச்சியான வாசகமா நம்ம கொண்டு போனோம் அப்படிங்கிறது எனக்கு அது எழுதும் போது தெரியல. நிறைய கதைகள் குறித்து பேசியிருக்காரு. தர்மாம்பாள் கதை, அப்புறம் அந்த குறுங்கதைகள் குதர்க்கம் அப்படின்னு ஒரு தலைப்புல ஒரு குதர்க்கம் அப்படின்னு ஒரு தலைப்பின் கீழே ஒரு 4 குறுங்கதைகள் மாதிரி ஒரு முயற்சி பண்ணி எழுதிருக்கேன். அவர் சொன்ன மாதிரி இப்ப ஒருத்தர் வாசிச்சு அது சொல்லும் போது மட்டும்தான் தெரியுது. ஓகே, ஒரு 3 கதை வந்து தொடர்ச்சி இருக்கிற மாதிரி அந்த குதர்க்கத்துக்கு கீழே 4 கதைகள் இருக்கு. முதல் 3 கதை வந்து தொடர்புடைய நிலையில இருக்கு. லாஸ்ட் மட்டும் இருக்கிறது அது தனித்து வச்சிருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது இப்ப இவருடைய வாசிப்பின் மூலமா அதை நான் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு தப்பா படல, நான் அப்படியே வச்சுட்டேன். ஏன்னா ஒரு ஊரடங்கு காலத்துல எழுதின கதைகள் அப்படிங்கிறப்ப ஓகே, எதுக்கு ஒரு மனநிலையை நம்ம கொடுப்போம். இந்த 4 குறுங்கதைகள்லுமே என்ன மாதிரி ஆப்ரேட் ஆயிருந்தா ஒரு புதர்க்கமான ஒரு முரண்பாடான ஒரு மனநிலைகளை எனக்கு கொடுத்துருக்கு அந்த கதைகள். அப்ப அதுக்கு ஒரு பொதுவா ஒரு தலைப்பு வச்சுட்டு அது கீழே அப்படியே தொடர்ச்சியா நான் அதை பதிவு பண்ணதா. அப்புறம் இன்னொன்னு சொல்லியிருந்தாரு என்னன்னா கதைகள் வந்து சிறிய அளவுல இருக்கிறது. நீங்க வந்து கதையை வந்து கொஞ்சம் கொஞ்சம் அதாவது நீங்க ஒரு கதையை வந்து நீங்க விவரிச்சு எழுதும் போது அது நல்லா இருக்கு. ஷார்ட்டா எழுதி முடிக்கும் போது இல்ல இது இன்னும் கொஞ்சம் எழுதி இருக்கலாம், நீட்டிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வை கொடுக்குது அப்படின்னாரு. என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு விளக்கம் கொடுக்கலாம் அல்லது ஏத்துக்கலாம் அல்லது அடுத்து நான் எழுத போகக்கூடிய தொகுப்புக்கு இது ஆட்டோமேட்டிக்காவே எனக்குள்ள கடத்தப்படும் இல்லையா. அவர் சொன்னது குறுங்கதைகள் எழுதுறோம். இப்ப எழுதும் போது என்னன்னா குறுங்கதைகள் பெருசா பக்கங்களை வந்து எடுத்துக்காது. இப்போ ஒரு கதையை நான் சொன்ன மாதிரி ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், நான் திட்டமிட்டுலாம் எழுதல. திட்டமிட்டு எழுதிருந்தேன்னா ஓகே, நான் இந்த கதையில இந்த ஒரு அரசியல் தன்மையோட நான் எழுதுனேன், இந்த அரசியலை நான் வைக்கணும், கதாபாத்திரங்களை இந்த கதாபாத்திரத்தை செட் பண்ணி நான் எழுதணும் அப்படின்னு அப்படி கிடையாது எனக்கு. அப்படி இருக்க பட்சத்துல ஒரு கதை நான் எழுதிட்டு இருக்கும் போது அது எங்க முடியுதோ அது அப்படியே நான் விட்டுறேன், அவ்வளவுதான். இதுதான் அந்த இவர் வந்து எழுதி நீங்க சீக்கிரமா முடிச்சிடுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி ஒரு கதை வந்து அதனுடைய விஸ்தீரணத்தை எடுத்துக்கிற அளவுக்கு அது நீளமா போகுது. அப்படி இருக்கிறப்ப நீளமா போட்டோம் அவ்வளவுதான், ஆட்டோமேட்டிக் ரைட்டிங். அந்த அடிப்படையில எழுதின கதைகள் தான். அவர் சொன்ன சில குறைகள் நான் சொல்லல, அவருடைய கருத்துக்கள் எந்த அளவுக்கு எனக்குள்ள போய் அடுத்த தொகுப்புக்கு அது வேலை செய்யுது அப்படிங்கிறது அடுத்த தொகுப்பு வந்தாதான் தெரியும். சிறுகதைகள் தொகுப்பு நியாயம் சொல்ல முடியாது, எழுதுனதுக்கு வந்து நம்ம நியாயம் கற்பிக்க முடியாது. இந்த நியாயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை வந்து ஒரு அது என்ன சொல்றது இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆணித்தரமா பேசி நம்ம அதை ஏத்துக்க வைக்கவும் முடியாது. நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இது யதார்த்த வாழ்வியல் கதைகள், அவ்வளவுதான். அதீதனுடைய பார்வை அல்லது அவருடைய ஒரு எழுத்தாளர் வந்து நான் நேற்று கூட நாங்க பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன் நானு, அறிமுக கூட்டங்கள்ல வந்து இப்ப ஏற்புரை அப்படின்னாலே நம்ம வந்து எழுத்தாளருடைய தொடர்பு இருக்கும். பேசுறவர் வந்து என்னை தொடர்பு படுத்திக்கிட்டாதான் நான் என்ன சொல்லணும், அவர் என்ன சொல்லியிருக்காரு, நான் அதுக்கு என்ன பதில் சொல்லணும் அப்படின்னு இருக்கும். அப்ப அந்த அடிப்படையில எனக்கு அதீதனுடைய இந்த சிதைமுகம் குறித்த பார்வை வந்து ஒரு ஆழமான பார்வையாகவும் என்ன பேச வைக்கக்கூடிய எழுதினவங்க அப்படியே விட்டுட்டு போகாம அது பேச வைக்கக்கூடிய ஒரு அறிமுகமா இருந்தது. நன்றி அதீதன். வாய்ப்பளித்த எதிர்வெளியீடு பதிப்பகத்திற்கும் நண்பர்களுக்கும் நன்றி. வணக்கம்.